அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை 3வது மாத ஜோதிட கருத்தரங்கத்தில் அடுத்து நம்ம பேச்சாளராக புதுச்சத்திரத்தைச் சேர்ந்த அறக்கட்டளையின் நிர்வாகிகளான துணை செயலாளரான நமது குரு வெங்கடேஷ் அவர்கள் ஐயா சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளைக்கும் வருகை தெரிந்தவர்களுக்கும் ஜோதிடமார்களுக்கும் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரு டிவி பார்த்துக்கின்ற நேயர்களுக்கும் முதல் கால வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிட கதமம். அஸ்ட்ரோ டிவி கரூர் பார்த்துக்கிற நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவரை வச்சு பார்த்திக்கும்போது அவர் கர்ணத்து இது வரைக்கும் யாருமே சொல்ல முடியாத ரகசியம், அவருடைய செயல்பாடு, அவருடைய துடிப்பு பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க ஒரு விஷயமா தான் அவருக்கு இருக்குதுங்க. இது எல்லா விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அவரை சொல்கிறது காரணங்கள் எல்லாமே எந்த புக்கிலுமே அது இருக்காதுங்க. நீங்கள் எந்த புக்கில் தேடி பார்த்தாலும் அவரை சொல்கிற பாயிண்ட் அதில் இருக்காதுங்க. அவரே யோசித்து ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயமே செயல்பாடு பார்த்து அத்தனை ஜாதகங்களும் ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்க கருத்துக்களை எடுத்து ஜோதிடர்களுக்கும் மக்களுக்கும் பயன்படுற மாதிரி எல்லா கருத்தும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆகையால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே எங்களுடைய குருநாதர் யாருன்னு வச்சு பார்க்கும்போது டி ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் இந்த நான் பேசக்கூடிய இத்தனை என்னுடைய முயற்சிக்கும் என்னுடைய பங்குக்கும் என்னுடைய செயல்பாடுக்கும் முழுக்க இந்த பெருமை என்னுடைய செயல்பாடுகள் வெற்றிகள் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் சேரும் என்று தெரிவித்து கொண்டு என்னுடைய சிறப்பு பேச்சும் பார்த்தீங்கன்னா ஜோதிட கதம்பம். ஜோதிட கதம்பம்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கும்போது ஜாதத்தில் நம்முடைய நெகட்டிவ் மட்டும்தான் பார்க்குறோம், பாசிட்டிவ்ங்கிறது நம்ம யாருமே சொல்கிறது இல்லை, பேசுகிறதும் இல்லை. முதல் எடுத்து வந்தோடனே வர கஸ்டமருக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நாம் அதிர்ச்சியான விஷயத்தில் ஜாதகத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா 6 8 பண்ண திசை, பாதுகாப்பு திசை, மார்காதிபதி திசை எல்லா திசையுமே நடக்கும். வந்தவுடனே உங்களுக்கு ஏழரைச்சனி இருக்குது, அஷ்டமச்சனி இருக்குது, கண்டச்சனி இருக்குது, பாதச்சனி இருக்குது. இந்த திசை வந்துட்டாவே உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும், பிரிவினை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்தோடனே அவங்களுக்கு மனசு புண்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பேசக்கூடாது. வந்தோடனே ஃபஸ்ட்டு வாங்கணும், எங்களை 2 கை எடுத்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் முக்கியம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு தெய்வம் மாதிரி நம்மளை வாழ வைக்கிறது யாருங்க, நம்ம கஸ்டமர் தான். வந்தவுடனே 2 கை எடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வணக்கத்தை கொடுக்கணும். வணக்கத்தை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இருந்தால் தண்ணி கொடுங்க, தப்பு இல்லை. எடுத்தோடனே நம்ம ஜாதத்தை போகக்கூடாது. வந்தவுடனே நிலம் விசாரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நல்லா கேட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜாதத்தை பார்த்துட்டு நம்முடைய குலதெய்வத்தை அருளும் நம்மளோட குருநாதல அருளும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக அது தேவைங்க. ஆகையால் நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்முடைய குருநாதம் குலதெய்வத்தையும் எடுத்துகிட்டு ஜாதகம் சொன்னாவே ஒருவளுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஜோதிட கதம்பம்னா ஒவ்வொரு கிரகத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது ஒருத்தருக்கு சூரியன் திசை நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த சூரியன் திசை நடந்துட்டு இருக்கும்போது அவர் லக்கத்துக்கு பாதகாதிபதியும் இருக்கலாம், அஷ்டமாதிபதியும் இருக்கலாம். அவர் வாங்கின சார் 6 போய் மறையலாம். அதனால் சூரியன் திசை வந்துருச்சு. சூரியன் திசை வந்ததுனால அப்பனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை கொடுக்கும். அப்பனும் அவனும் மூஞ்சி பார்த்துக்கூடாது, ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஜோதிடரோட கருத்துக்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி நம்ம அவங்ககிட்ட நெகட்டிவாக சொல்லக்கூடாதுங்க. அப்பனும் அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் பையனை ஹாஸ்டலில் விடுங்க, இல்லை அப்பா வெளிநாடு போக சொல்லுங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரியும் தெளிவாகவும் அந்த பதில் சொல்லணும். அதே மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா சூரியங்கிறது அவங்களுக்கு ஜாதத்தில் எந்தெந்த மாதத்தில் பிறந்திருந்தால் அந்த அவங்களுக்கு சூரியன் பலகீனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், மாசி மாதம் இந்த மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டா அந்த வீட்டில் வச்சு பார்க்கும்போது அப்பனுக்கும் மகனுக்கும் உறவு முறை திருப்திகரமாக இருக்காது. அந்த வீட்டில் சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கு இருந்தால் மகன் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக முடியாது. யாரோ ஒருத்தர் மட்டும்தான் அந்த வீட்டில் ஆட்சி செய்ய முடியும், 2 பேரும் ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா அந்த சித்திரை மாதம் பிறந்துட்டாவே அப்பனுக்கும் அவனுக்கும் உறவு முறை பெரியவர்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போய்க்கணும். இல்லையா பையனை ஹாஸ்டலில் விடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பா வெளிநாடு போவாங்க, அல்லது வெளியூர் வெளி மாநிலம் அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டா அந்த மாத பதினேழுக்கு பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. அதை பிடிச்சிட்டு பையனை பிடிச்சி அடிக்கிறது, ஏன்டா படிக்கலைங்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு போகக்கூடாது. அதே மாதிரி ஆவணி மாதம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த வீட்டை அந்த பையன் கண்டிப்பாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போகியே தீரணும், அரசாங்க வேலை கண்டிப்பாக வாங்கிடுவார்.
ஐப்பசி மாதம் பிறந்தாலும் அதே மாதிரி தான். ஐப்பசி மாதத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து அப்பனுடைய செல்வாக்கு மேலே போகாது, மாவனுடைய செல்வாக்கு மட்டும்தான் உயரும். அந்த மாதத்தில் பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்பனுடைய சம்பாதிச்சு நின்று போயிடும். அதனால் ஐப்பசி மாதம் பிறந்துட்டாவே அவங்க வந்து என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் ஜாப்புக்கு உறுதியாக போக முடியும். அதே மாதிரி வந்து மாசி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டா அதே மாதிரி அப்பனுக்கும் மவனுக்கும் ஒரே மாதிரி சுமாராக தான் இருக்கும். சரி, ரைட்டுங்க. இந்த திசை இப்படி ஒரு மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டாருன்னா நாம் என்ன பண்ணலாம், சூரியனா மாதுளம்பழம் அந்த குழந்தைக்கு மாதுளம்பழம் அடிக்கடிக்கு டெய்லியுமே கொடுக்கலாம், இல்லை வாரம் ஒரு டைம் கொடுக்கலாம். எப்போல்லாம் உங்கள் டைம் இருக்குதோ மாதுளம்பழம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்தோடைய டென்சிட்டி பவர்கள் எல்லாம் குறைஞ்சி ஒருவளுக்கு அப்பனுக்கும் மவனுக்கும் வந்து சுபமான முறை கிடைக்கும். அதேமாரி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே அந்தோடைய சூரியன் திசை பெரியவளுக்கு பாதிப்பு ஒன்றும் செய்யாது. அந்த சூரியன் திசை நடக்கும்போது அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்டது இது மாதிரி யாருக்கு பாதகமாக இருக்குதோ அவங்க என்ன பண்ணும், கொஞ்சம் அதுலேருந்து ஒதுங்கி இருந்துட்டாவே போதுமான விஷயம். அதே மாதிரி சூரியனா மைதானம், அந்த குழந்தைங்க பார்த்தோன்னா நல்ல பிளே கிரவுண்டு, ஃபுட்பாலு, வாலிபாலு, கிரிக்கெட்டு இந்த மாதிரி விஷயம் அந்த விஷயம் எல்லாமே சூரியனா மைதானத்தை வச்சு தான் அவங்க மெயினாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தது சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஒரு ராசி ரிஷப ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி. இந்த ராசி ஒரு குழந்தை பையனாக தான் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி இந்த ராசியில் பிறந்துட்டாவே அந்த வீட்டில் வந்து பெண்ணோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், ஆணோட ஆதிக்கம் கம்மியாக தான் இருக்கும். ஆகையினால என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஐந்து போக்கிலே விட்டோம்னா அந்த குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். ஆண்கள் அதிகமாக தலையிட்டால் அந்த குடும்பத்தோட பாதிப்பு கொடுக்கும். ஆகையால் அந்த சந்திரன் திசை நடக்கிறவங்க என்ன பண்ணலாம், உதாரணத்தை பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், சிம்ம லக்கணம், இங்கெல்லாம் பார்த்தோன்னா தனுசு வந்து 6 to 12 வரும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து அதேமாரி ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகரம் இந்த ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் ஆதிக்கம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, பெண்கள் ஆதிக்கம் தான் இருக்கணும். அதே மாதிரி சந்திரனா இட்லி, இந்த சந்திரன் திசை யோகமாக இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தோசை அதிகமாக சாப்பிடுவாங்க. சந்திரனா தோசை, இட்லி தோசை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான். அதே மாதிரி வந்து லிக்விட் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம், தண்ணீர் வந்து அதிகமாக குடிப்பாங்க. அப்படி குடிச்சிட்டு இருந்துட்டாவே அவங்களுக்கு வந்து சுத்தமான மினரல் வாட்ரு அப்படி குடிக்க என்ன ஆகும்னா அவங்களுடைய மனசு, சந்திரனா மனசு அப்படிங்கும்போது ஒரு பயணம் பண்ணால் கூடயே வந்து தண்ணி பாட்டில் கூட இருக்கணும். அப்போ தான் அவங்க டென்ஷன் குறைக்கும். அடுத்தது கிரகம் வச்சு பார்க்கும்போது செவ்வாய் கிரகம். செவ்வாய் வந்து இப்போ வந்து செவ்வாய்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு குழந்தை வந்து சித்திரை மாதம், ஆடி மாதம், தை மாதம் இதில் செவ்வாய் இதில் வந்து ஒரு குழந்தை பிறந்துட்டாவே என்ன பண்ணுவாங்க, அதோடைய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். அண்ணன் தம்பியுடைய உறவு முறைகள் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தை மாதம்தான் உழவு போடுவாங்க. ஏர் ஓட்டுறது, நிலவு பண்ணுறது, உரம் சம்மந்தப்பட்டது, விவசாயம் பண்ணுறது, பயிர் பண்ணுறது என்ன மாதம் பண்ணுவாங்க, தை மாதம்தான் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன காரணம், மகரத்தில் அவிட்ட நட்சத்திரம் தான் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்குது. அந்த மாதத்தில் அதை பண்ணிட்டாவே என்ன பண்ணோம், அந்த பூமியோட வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். மகசூல் அதிகமாக கிடைச்சா லாபம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் தான் மகர ராசியிலேருந்து 10ஆம் இடத்துல வந்து சனி மண்ணில் செவ்வாய் வந்து உச்சமாக வராரு. நம்ம இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்துங்க செவ்வாய்னா என்னங்க, செவ்வாய்னா நாவப்பழம். இந்த செவ்வாய் வீரியம், அதாவது செவ்வாய் நீசம் அடைஞ்சவங்க நாவப்பழம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். செவ்வாய்ங்கிறது நாவப்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து செவ்வாய் நீசம் அடைஞ்சவங்க வந்து ரத்த தானம் அதிகமாக கொடுக்கலாம். ரத்த தானங்கள் அதிகமாக கொடுக்க நம்ம உடம்புல இருக்கிற வீரியத்தன்மையெல்லாம் குறைஞ்சி நல்ல புது ரத்தம் உடம்புக்கு வரும்போது நம்முடைய டென்ஷன்கள், நம்முடைய மன உற்சாகங்கள் இது எல்லாமே அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து இந்த செவ்வாயை வச்சு பார்க்கும்போது செவ்வாயினா முருகன். இந்த செவ்வாய் தோசை நீஸ் அடைஞ்ச பெரும்பாலும் கடகத்தில் வந்து செவ்வாய் நீஸ் அடையும். இந்த தோசைகள் எல்லாமே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே அவங்களுடைய தோசை நிவர்த்தி
குறைஞ்சி அவங்கள வந்து வீடு நிலம் பூமி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும். குறிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வந்துட்டாவே அந்த செவ்வாயோட நீச்சத்தன்மை கன்ஃபார்மாக குறையும். அடுத்த கிழமை வச்சு பார்க்கும்போது புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் பகவான் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்க. ஏன்னா புதனா படிப்பு, புதனா கல்வி, புதனா நகைச்சுவை சம்மந்தப்பட்டது, புதனா புத்தகம், புதகனா பேனா எழுத்து சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே ஒரு கிரகம் வச்சு பார்க்கும்போது புதனுடைய கிரகம். ஒரு ஜாதகத்தில் புதன் வலுத்திருந்தா பிரச்சனை இல்லைங்க. புதன் வந்து அஸ்தங்கம், திதி சுனியம், முடக்கு, அவயோகி இதெல்லாம் புதனா இருந்துட்டாவே புதன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி நோட்டு புத்தகம் பேனா இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாவே அவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த நீச்சத்தன்மை வந்து கண்டிப்பாலும் குறையும். அதே மாதிரி வச்சு பார்க்கணும், புதன் நீச்ச அடைஞ்சவங்க எல்லாமே திருச்செங்கோடு அத்தனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே அந்த நீச்சோடைய பவர் குறையும். அதே மாதிரி வந்து அரவணைக்கு உதவி செய்கிறதும் இந்த நீச்சத்தன்மை வந்து நம்ம குறைஞ்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது புதனா மாமனுடைய வர்க்கம் இவங்களுக்கு உதவி செய்யலாம். இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது புதனா நாம் எடுத்துக்கிற இது வச்சு பார்க்கும்போது புதனா அடை தோசை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோசை வந்து அடை தோசை மாதிரி சாப்பிடுவாங்க. புதனுடைய கிரகம் வச்சு பார்க்கும்போது அடை தோசை. இந்த படிக்காத பிள்ளைங்க என்ன பண்ணலாம்னா புதனா வடகிழக்கு திசையாக பார்த்து உட்கார வச்சு அவங்களுக்கு படிக்க வச்சோம்னாவே புதனா பச்சை கலரு பேனாலேருந்து பச்சை சீட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு இது மாதிரி புதனா இது மாதிரி அவங்க மனசுக்கு பிடிச்ச கலர் எல்லாமே அந்த புதன் திசை நேசம் அடைஞ்சவர்களுக்கு எல்லாமே புதன் திசை வந்து பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, திதி சுனியம் எந்த ஒரு திசைகளை மாட்டி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து புதனா பச்சை கலரு, புதனா பெருமாள் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே அந்த நேசத்தன்மை பவர் வந்து குறைஞ்சிடும். அடுத்தபடியாக குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் 6-8 பன்னில் மறைஞ்சாலும் அவயோகி திசைகள் இருந்தாலும் அவயோகி புத்தி நடந்தாலும் அவர் இங்கே முதல் படியாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் பசங்களாக இருந்தால் வாதியாட்ட அவங்க வந்து பெரியவர்களுக்கு பயிற்சிக்கூடாது. குரு சொல்கிறது அவங்க வந்து கண்டிப்பாலும் குரு எந்த மந்திரம் குரு இல்லாத மந்திரம் குருட்டு மந்திரம் வாங்க. ஏன்னா குருனா ஆசிரியர், குருனா பெரியவைகள், அவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாலும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு இருந்துட்டாவே அந்த நீச்சத்தன்மை பவர் வந்து கண்டிப்பாலும் குறையும். குருனா பெரியவர்கள், பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது. அதே மாதிரி வச்சு பார்த்தோன்னா குருஜம் மஞ்சள் ட்ரெஸ்ஸு, குருனா நெய். அதிகமாக அந்த குழந்தைங்க பார்த்தோன்னா யோகி குருவாக இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக குருனா இனிப்பு, குருனா இனிப்பு, குருனா நெய் ரோஸ்ட்டு இது மாதிரி அதிகமாக சாப்பிடுவாங்க. யோகிய குருவுக்கு எல்லாமே பார்த்தா அவங்க வந்து நெய் ரோஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குருவுக்கு ஏது நிறைய ஜாதத்தில் வந்து 2 பேர் குருவுக்கு ஏது சேர்க்கை அதிகமாக இருக்கும், அல்லது குரு வந்து கேது சாரமாக இருக்கும், அல்லது கேது வந்து குரு சாரமாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தாவே கேல யோகம் பாருங்க. அந்த கேல யோகம் இருந்தாலும் குரு கேது சேர்ந்துட்டாவே கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். வாழ்நாளில் கன்ஃபார்மாக கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஆகையால் வியாழக்கிழமை மதியம் 1 to 3 அரச மரத்து அடியில் உட்காந்து அந்த யமகண்ட நேரத்தில் காலை 6 to 7 அல்லது ராகு காலம் வியாழக்கிழமை அந்த யமகண்ட நேரத்தை வர டைமில் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து விநாயகர் கோயிலில் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்துருந்தாவே வாரம் வியாழக்கிழமை தான் இதை செய்யணும். அந்த யமகண்ட நேரத்தில் கரெக்டாக உட்காந்து நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வந்துட்டாவே உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாலும் குறையும். அதே மாதிரி வந்து குரு நீசம் அடைஞ்சவங்க எப்பயுமே வந்து பெரியவங்கள்ட்ட தேவையில்லாத திட்டக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்களை வந்து அடிக்கக்கூடாது. ஏன்னா குரு நீசம் அடைஞ்சிட்டாவே சாபம் அதிகம். குழந்தைங்க வந்து சாபம் விட்டாவே அது அப்பாவுக்கு கேட்கும். அதனால் வந்து குழந்தைங்களை எப்பயுமே வந்து பாசத்தோடையும் அதிகமாக வீட்டுக்கு போனாவே ஒரு பர்த்டே வருது, முக்கியமான நாள் வரும்போது அவங்களை வந்து வீட்டுக்கு போனாவே குருனா இனிப்பு முடிஞ்ச வரைக்கும் இனிப்பு வாங்கிட்டு போகிறது அந்த குழந்தைங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்த கிரகம் வச்சு பார்க்கும்போது சுக்கிரன். நம்ம ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் எல்லாமே பேசுவாங்க. சுக்கிரனா அழகுக்கு எல்லா கிரகமே நம்ம கண்ணம்மனா சுக்கிரன் எல்லாமே முகத்தில் மேக்கப் போடுறது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான். அதனால தான் கன்னத்தில் வந்து மேக்கப் அதிகமாக போடுற இடம் இந்த சுக்கிரன். ஒரு ஜாதத்தில்
சுக்கிரம் நீஸ் அடைஞ்சிட்டாவே நாம் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து கண்ணியில் வந்து சுக்கிரம் நீஸ் அடைஞ்சிருச்சு, அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து மனைவி அமையாது, வீடு அமையாது, சொத்து அமையாது, காடு அமையாது, எதுவுமே அப்படி இல்லை. சுக்கிரன் நீச அடைஞ்சாலும் அது என்ன நட்சத்திரத்தில் நீச அடைகிறாரு, பொதுப்படியாக நம்ம ஜாதத்தை பார்த்தவொடனே உங்களுக்கு வந்து சுக்கிரன் நீச அடையுது, உங்கள் வாழ்க்கையில் மனைவியே அமையாது அப்படின்னு சொல்கிறது வந்து முற்றிலும் முழுமையும் தவறான கருத்து. அந்த சுக்கிரன் என்ன சாரம், எப்படி அந்த லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி வீட்டில் இருக்காரா அல்லது வந்து முடக்கு திதிசூனி வீட்டில் இருக்கிறாரா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு இந்த இதில் மாட்டியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு உண்டான பரியாத்தை நம்ம சொல்லணும். எடுத்த உடனே சுக்கிரன் நீச அடைஞ்சதை பற்றி நம்ம அதை எங்களுக்கு வந்து வர கஸ்டமர் வந்து நம்ம வந்து பயப்படுத்தக்கூடாது. சுக்கிரனாவே நம்ம வீட்டில் இருக்க பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இனிமையாக பேசினாவே போதுமான விஷயம். தேவையில்லாத சத்தம் போட்டு பேசுறது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பார். அந்த சுக்கிரனாவே மனைவி அவங்களுக்கு பொழுதுபோக்காக வந்து முடிஞ்ச வரைக்கும் கோயில் குளம் சம்மந்தப்பட்டது பொழுதுபோக்கு சினிமா இந்த மாதிரி இது விஷயத்தில் வந்து அவங்க போயிட்டு வந்துட்டாவே சுக்கிரனா மல்லிகைப்பூ. முடிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டில் கணவர் வந்து மனைவிக்கு வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பூக்கள் அல்லது கோயில் சம்மந்தப்பட்டது போயிட்டு வந்துட்டாவே அவங்களுக்கு வந்து இந்த சுக்கிரனுடைய நீசத்தன்மை கன்ஃபார்மாக குறையும். சுக்கிரனா ஸ்ரீரங்கம், இந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துட்டாவே வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துட்டு அந்த கோயிலே அந்த பிரசாத ஸ்டாலில் வந்து வெண்பொங்கல் இருக்கும், அந்த வெண்பொங்கல் வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாலும் அந்த நீச்சத்தன்மை வந்து கண்டிப்பாலும் அந்த பெருமாள் நம்மளுக்கு வந்து நீச்சத்தை பவர் குறைப்பார். அதனால் சுக்கிரன் வந்து நீங்கள் வந்து நீஸ் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துட்டாவே வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் போகணும். வெள்ளினா சுக்கிரனா மனைவி, ஸ்ரீரங்கம் சுக்கிரனா வெண்பொங்கல், சுக்கிரனா இனிப்பு. நீங்கள் அந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த கோயிலில் பிரசாத ஸ்டாப்பில் தான் நீங்கள் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட்டாவே உங்களோட சுக்கிரனுடைய நீச்சத்தன்மை கன்ஃபார்மாக குறைந்து விடும். அடுத்த கிரகம் வச்சு பார்க்கும்போதுங்க சனி பகவான், நாம் வந்து சனி பகவான் வந்துட்டாவே ஏழட்சணி வந்துச்சு, அஷ்டமச்சனி வந்துச்சு, பாதச்சனி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சனி எல்லாமே பயப்படுத்திடுவாங்க. நீங்கள் சனி பகவான் பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லை. சனி வந்து ஒரு அருமையான கிரகம், அற்புதமான கிரகம். அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஜாதகத்தில் வந்து 3, 6, 10, 11 சனி இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்யும், மீது 6 படம் தீமை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எல்லா கருத்துக்களும் வந்து முற்றிலும் ஏற்றுக்க முடியாது. ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து ஆட்சி உச்சி பலமாக இருந்துட்டாவே போதுமான விஷயம். சனினா நம்ம வந்து துப்புரவு தொழிலாளர்கள், ஏழ்மையாக இருக்கிற குழந்தைகள் எங்களுக்கு உதவி பண்ணவே போதுமான விஷயம். சனிக்கு பிடிச்ச கலர் வச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச கலர் வந்து நீலம். அதனால் ஒரு ஜாதகத்தில் வந்து சனி வந்து பலமாக இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து எப்பயுமே அந்த ஸ்கை ப்ளூ சட்டை, நீல கலர் சட்டை இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சனினா வேப்ப மரம். அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சனி பவன் நல்லா இருக்கும்போது அல்லது நீஸ் அடைஞ்சாலும் சரி அவங்க வந்து வேப்ப மரத்தை வெட்டக்கூடாது. சனினா வேப்ப மரம், வேப்ப மரத்தை வெட்டிட்டாவே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துரும், தொழிலில் பிரச்சனை வரும். சனினா தொழில். ஆகையால் சனினா வேப்ப மரத்தை வந்து வெட்டக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வேப்ப மரத்தை வளர்க்கலாம், அவங்க வந்து வெட்டக்கூடாது. நம்ம கையில் கொடுவடத்தை வெட்டக்கூடாது. ஆகையால் சனி பவனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சனிக்கிழமை நாளில் வந்து காக்காய்க்கு சோறு வச்சுட்டு உடல் ஊனமற்றவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் எங்களுக்கு உதவி பண்ணிட்டாவே அஷ்டமச்சனி, ஏழச்சனி, பாதச்சனி பாதிப்பவர்கள் கன்ஃபார்மாக குறைஞ்சிடும். அடுத்தபடியாக ராகு பகவான், ராகு வந்து சனியோட செயல் இருக்கிறதுனால இவர் ராகு எப்பயுமே சனியோட கேரக்டர் தாங்க. ஒரு ஜாதத்தில் ராகு வந்து 3, 6, 10, 11 இந்த இடத்துல சனி ராகு பகவான் இருந்து விட்டாலாவே அவருக்கு வந்து பெரியவளுக்கு பாதிப்பு ஒன்று கொடுக்காது. ராகுனா இடியாப்பம். சனிக்கிழமை நாளில் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டாவே இந்த ராகு தோஷமாக இருந்தாலும் சரிங்க. நாம் சொல்லுவோம் இடியாப்பத்துக்கு ராகுக்கு என்ன சம்மந்தம், ராகுக்கு வந்து பிடிச்ச கிரகம் வந்து இடியாப்பம். சனி ஓரையில் சாப்பிட்டா ராகுவோட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அடுத்தபடியாக கேது பகவான், ஒரு ஜாதகத்தில் வந்து கேது பகவான் 6-8 பலம் மறைஞ்சாலும் அவையோ சாணத்தில் இருந்தாலும் கேதுனா சப்போட்டா பழம். அந்த சப்போட்டா பழம் உணவை டெய்லியும் சாப்பிட வரும்போது அது எப்படி சாப்பிட்ணுன்னா விநாயகர் கோயிலில் உட்காந்து அந்த சப்போட்டா பழம் சாப்பிடும்போது அதோடைய பவர் கன்ஃபார்மாக கேதுவோட பவர் கன்ஃபார்மாக குறையும். அதேமாதிரி கேதுனா ஞானம். இன்னைக்கு ஓடுற காரணம் வந்து பத்திர கரணம். இன்னைக்கு நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம். இன்னைக்கு முழுக்க சாயங்காலம் 5:57 பின்னாடியிலேருந்து
கேதுவோடைய ஞானங்கள் அதிகமாக இருக்கனால இன்றைக்கி ஓடுறவன் பத்தரை காரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய சிறப்புகளும் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா என்னுடைய செல் நம்பர் வந்து 80 127 65 207 தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். கர்மவினை ஜோதிடர் உயர் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையிலே ஜோதிட கதமம் என்ற தலைப்பில் பேசியுள்ளார். இவர் இவங்க தந்தை ஜோதிடர், இவர் பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து வந்தவர். அதனால் மிக சிறப்பாக பேசியுள்ளார். அவரை பாராட்டி ரவி ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.